40 ரூபாய் 80 பைசா. இது வராது. அடுத்தது தீர்க்கதரிசி. இது தீர்ந்ததரிசி. இவங்கிட்ட கடன் பணத்தை கேட்டு போனா இன்னைக்கு மளிகை சாமான அனுப்புன்றான். இவன் பாக்கி 124 ரூபாய் 45 பைசா. 124 ரூபாய் 45 பை. இதே கணக்கு இதுக்கு முந்தி வேற எங்கேயோ சொல்லிருக்கமே. டீச்சரு ஒரு டம்ளர் பால் காரி. ஒரு டம்ளர் பாலை வச்சுக்கிட்டு நாம குடிச்ச பாடும் இல்ல, அதை காய்ச்சி உர ஊத்தின பாடும் இல்ல. நல்ல பொண்ணு பாவம். நாம தான் ஒண்ணு இருக்க ஒன்ன சொல்லி ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டோம். மளிகை அடே தம்பியா, இருப்புலயே சிக்கலா? கொஞ்சம் எழுந்துரும் மாப்பிள்ள. சீக்கிரம் சொல்ல வேண்டியது சொல்லும். சீக்கிரம் அவருக்கு சொல்ல வேண்டியது சொல்லும். என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லீங்களா மாப்பிள்ள? மாப்பிளைக்கு என் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் இல்லீங்களா மாப்பிள்ள? இன்னைக்கு ராத்திரியே கல்யாணம் இல்லீங்களா மாப்பிள்ள? இன்னைக்கு ராத்திரிக்கேவா? ஆமா, அதுக்கு வேண்டிய மளிகை சாமான் எல்லாம் உங்க கடையில இருந்து தான் வரணும். எவ்வளவு அர்ஜென்ட் கல்யாணமா இருந்தா என்ன, அதுக்கு நீங்களே வரணுமா? சொல்லி அனுப்பிச்சிருந்தா நானே மளிகை சாமான் கொண்டாந்துருக்க மாட்டேனா? கொண்டு வந்தா மட்டும் போதுமா? நீரும் வாரீங்க, மத்த கல்யாண ஏற்பாடுகளை கவனிக்க வேண்டாமா? எங்க கல்யாணம்? இதா கல்யாணம் மண்டபம். பொட்டணம் கட்ட கூட நேரம் இல்லையே. எங்கட பொட்டணம் கட்டியாச்சு. பரவாயில்ல பையா, டப்பா டப்பாவா எடுத்து சீதா கல்யாணம் கொண்டு வா. நம்ம வீட்டு கல்யாணம். மன்னாரு வா, இன்னைக்கு நீ தேங்காய் நாரு இல்லையா மாப்பிள்ள? போயிட்டு மாச்சு மாச்சு. வண்டியில இவ உட்கார்ந்து இருக்கா. அவ வந்து மரியாதை எல்லாம் பேசாதையா. அவங்க என் மக மாதவி. மகளா? அந்த பொண்ணு துப்பாக்கி கூட வந்திருக்கிறா. பாண்டு, உங்க வீட்டுல கல்யாணம் நடக்க போதா இல்ல கன் பைட் நடக்க போதா ஐயா? அட பலசரக்கு உனக்கு பல விஷயம் புரியல. ஐயோ பாவம், நீ உன் சொக்காய தொலையா பண்ணிக்க போற. நல்லா கேட்டுக்கியா, தம்பிதான் மாப்பிள்ள, மாதவிதான் பொண்ணு. இப்ப நடக்க போறது நம்ம வீட்டு கல்யாணம். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் அவளுக்கு தாயா பண்ணாரு. இப்ப நடக்க போறது என்னன்னா, தம்பி ஏன் 3 தட்டு தட்டுச்சு, நீங்க ஏன் அவரை 3 தட்டு தட்டுனீங்க? 3 தட்டு தட்டினா நாமெல்லாம் வாய மூடிக்கணும், இல்ல அவங்க கையில இருக்கிற துப்பாக்கி பிடிக்கும். அடுத்து நாம எங்க போற மாதிரி? மேலக்கார வீட்டுக்கு போறோம். மளிகை மேலக்கார வீடு எங்க இருக்கு? சைதாப்பேட்டை. தாளம் போடாத உட்கார். வாங்க சாரா, நமஸ்காரம். வணக்கம். வண்டி எந்த பக்கம் போகுது? வண்டி சைதாப்பேட்டைக்கு போகுது. சைதாப்பேட்டைக்கா? ரொம்ப நல்லதா போச்சு. போற வழியில என்ன கொஞ்சம் டிராப் பண்றீங்களா? ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. அண்ணே, அப்ப நான் வீட்டுக்கு புறப்படுறேன். இனிமே அந்த மாதவி பொண்ண பிடிக்காம இன்ஸ்பெக்டர் முகத்துல முழிக்கிறது இல்ல. ஓகே? மளிகை பண்ணாரு, அதத்தான் நம்ம பக்கம் அடிக்குது. ஏன் சார், அந்த மாதவி உங்க ஏரியாவில் குடியிருந்த பொண்ணு தானே? சமீபத்துல அந்த பொண்ணை பாத்தீங்களா? பார்த்தேன். எங்க? வந்து ஜெயிலுக்கு போகும்போது பார்த்தேன். ஓஹோ, இப்ப ஏதாச்சும் அவன் நடமாட்டான் அந்த பக்கத்துல தெரியுதா? இந்த போலீஸ்காரன் கேட்காத கேள்வி எல்லாம் கேட்டு நம்ம நடமாட்டத்தை கட் பண்ணிடுவோம் போல இருக்கையா. பாருங்கம்மா, இதுதான் அந்த பொண்ணோட போட்டோ. இந்த பொண்ணை எங்க பார்த்தாலும், இங்க பார்த்தாலுமா இல்ல எங்க பார்த்தாலுமா, எங்க பார்த்தாலும் உடனடியா எங்களுக்கு தகவல் கொடுக்கணும். பொண்ணை நீங்க பாத்துறீங்களாமா? பாத்துக்கிட்டு தானே இருக்கிறேன். சைஸ்லயே என் கண்ணுக்கு தெரியுது. இந்தாங்க. கை தவறி எடுத்துங்க. பரவாயில்லம்மா, நானே எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.
கெடுத்துட்டாரையா பொண்ணு? யார? அட மரமண்ட. அம்மா ஒரு வரமண்ட, பொண்ணு ஒரு அரமண்ட. சரியா? சரி, சொன்னா நடக்குமா? நடக்கையா? ஏண்டி, என்னங்க நீதான் நிறைய கதை படிச்சிருக்கிய, ஏதாவது ஒரு கதை சொல்ல. ஏங்க, உங்க சம்சாரம் நிறைய கதையை படிச்சுட்டாங்களா? அடே அப்பா, துப்பறியும் கதைன்னா இவளுக்கு தலைகீழ பாடம். இப்ப சொல்லுவா பாருங்களேன். என்ன கதைங்க சொல்றது? அது இப்பதான் ஜீப்ல போய்கிட்டு இருக்கிறோம்ல, ஜீப்ல போன சுந்தரி, ஜீப்ல போன சிங்காரி. அந்த கதையா? இதே மாதிரி ஒரு ஜீப். இதே மாதிரியா? நம்பர் இதேதாயா? இந்த ஜீப்ல வெற்றி ஹோம்ல இருந்து தப்பிச்சு வந்த ஒரு பொண்ணு துப்பாக்கியோட கீட்டுக்கடியில படுத்திருக்கா. என்ன வண்டி ரூட் மாறுது? ராங் சைடுல போகுது போல இருக்கு. இங்க தம்பி, கரெக்ட் ரூட்ல தான போகுது. 3 தட்டு. அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? என்னம்மா கதை முடிஞ்சது. ஒரு வழிதான் சொல்லிருக்கீங்க, அதுக்குள்ளே கதை முடிஞ்சு போச்சா? அதுக்கு மேல போனா என் கதை முடிஞ்சிருங்க. 3 தட்டு, ஒரு வேட்டம், கைவசத்துல இருந்த கதையும் காலி. மாப்பிள, நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க, எல்லாம் நமசம் கொடுத்த ஐடியா. சத்தியமா நாங்க இல்லைங்க. சார், கொஞ்சம் வண்டி நிறுத்துறீங்களா? நான் கொஞ்சம் இறக்கணும். எங்க வீடு வந்துருச்சு. வர சார். உங்ககிட்ட எங்களை விட்டுட்டு போறீங்களே? ஐயா ஐயா ஐயா! போட்டோவை கீழே போட்டு கதை சொல்லி எங்களை மாட்டி வைக்க பாக்குறீங்க? இல்ல இல்ல, ராஜா கை தவறி போட்ட விழுந்துருச்சு, வாய் தவறி கதை வந்துருச்சு. இனிமே இந்த மாதிரி ஏதாச்சும் செய்தியா? மாட்டேன். தாலி கட்டின கோவில் பேச்ச கேட்டு கெட்டு போயிட்டேன். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன், தாலியை விட்டுருமா? சொல்லிட்டேன், என் கழுத்துல தாலி ஏற வரைக்கும் உன் கழுத்துல இருக்கிற தாலியை காப்பாத்திக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன? தங்கம் தங்கம், என்ன என்ன நினைக்கிற? உண்மைதானா? இல்ல என் தங்கம், இந்த விஷயத்துக்கு யாராவது போய் சொல்லுவாங்களா? என்னமா கசமசன சத்தம்? நேச்சர்ஸ் கால். கொஞ்சம் வண்டி நிறுத்துங்க. இன்னைக்கு ராத்திரி 7 மணிக்கு சீதா கல்யாண மண்டபத்துல கல்யாணம் நடக்கிறது. ஏப்பா இப்படி திடீர் கல்யாணம் வச்சிருக்கான்? பாண்டரங்கத்துக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, அதுக்கு போய் இப்படி அவசரப்பட்டு கல்யாணம் பண்றான்? இந்த பாருங்கோ, இதெல்லாம் என்ன கேட்காது. மாப்பிள்ளை நாளைக்கே அமெரிக்கா போய் ஆகணுமா, அதனால இந்த கல்யாணம் இன்னைக்கு ராத்திரியே நடந்தாகணும். இன்னைக்கு ராத்திரியா? என்ன டாக்டர் பேசுறாரு? இந்த ஆளு ஊதியே இறக்கிட்டானா? நாட்டுல முடிச்சு போடுத்தோம், சும்மா பணம் பேசிட்டு. இன்னைக்கு ராத்திரி என்னையா? நான் ரேடியோல வாசிக்க போறேங்க. நேரத்தை பாத்தீங்களா? இவரெல்லாம் ரேடியோல செய்தி வாசிக்க போறாரு. இல்லைங்க, நாயனம்தான். ஜனங்க எதிர்த்தாப்புல இருந்தா பயந்துருவாரு போல இருக்கு, அதான் ரேடியோ ஸ்டேஷன்ல வாசிக்க போறாரு. அங்கேயும் இன்ஜினியர் எல்லாம் இருப்பாரு. எப்படிங்க? தம்பி 3 தட்டு தட்டப்படுறேன். ரேடியோ ஸ்டேஷன் உனக்கு எவ்வளவா கொடுப்பாங்க? அதுக்கு மேல நாங்க 100 ரூபாய் கொடுக்குறோம். அர்ஜென்ட்டுக்கு அதெல்லாம் காட்டாதுங்க. ஐயோ, மேலக்காரர் எது சொன்னாலும் ஒத்து ஊதுங்க, இல்லன்னா தம்பி நமக்கு சங்க ஊதிரும். சரி, கல்யாணத்துக்கு எவ்வளவு கேக்குற? நம்ம கல்யாண ரேட்டு இதாங்க. ஆர்டினரினா 300 ரூபாய், அர்ஜென்ட்னா 800 ரூபாய். ஆர்டினரி அர்ஜென்ட். இதுக்கு பத்தி நீ லாரி வச்சிருந்தியா? ஐயோ, தம்பி தட்டிருச்சு, சீக்கிரமா அட்வான்ஸா கொடுங்க. பணத்தெடு. இந்த அட்வான்ஸ் நீங்க ராத்திரி சரியா 7 மணிக்கு சீதா கல்யாண மண்டபத்துக்கு வந்துடணும். என்ன? அதெல்லாம் கரெக்டா வந்துருவாங்க. வாங்க 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 வாங்க. வாங்க குபிசாமி, போங்க போங்க. தம்பி, காரணம் டைம் ஆயிட்டே இருக்கு, கல்யாணம் ஆயிட்டு ஒண்ணு சொல்லுவீங்க. கவலைப்படாதீங்க, இப்ப வந்துருவாரு. யோ மணிக, கல்யாணத்துக்கு ஐயரை தேடி தானே போய்கிட்டு இருக்கோம். அது பாரு, நம்ம ஐயரே போறாது. ஆமா, போறது ஐயரா இல்ல ஐயர் சம்சாரமா? கூந்தல் பறக்குது. ஐயர் தான் ஐயா, எங்கிட்ட கடை வேற வாங்கியிருக்காரு, கூட்டா தட்டாம வருவாரு. அப்புறம் என்ன மாப்பிள்ள? ஐயரை முடிக்கி ஜீப்ப பிடிங்க. எதை? ஜீப்ப முடிக்கி ஐயரை பிடிங்க. கடன்கார வந்துட்டானே, உங்க கடனை அப்புறமா திருப்பி தரேன் தர்மம் சார். பாதி கடன்காரனுக்குன்னு தனியா மோட்டர் சைக்கிள் கண்டுபிடிச்சிருக்கானா? இப்படி பாக்குற
எல்லாம் விட்டுருக்கோம். ஆத்துக்காரிக்கு ஒரு பட்டு பாவாடை எடுத்து கொடுத்தேன். பணமெல்லாம் செலவாயிட்டு, அதனாலதான் கடனை திருப்பி தர முடியல. எல்லாம் மன்னிச்சிருங்க. ஓய், இன்னைக்கு ராத்திரி பாண்டுரங்க பொண்ணுக்கு கல்யாணம், நீர் தான் வந்து நடத்தி வைக்கணும். என்ன என்னது திடீர்னு இப்படி சொல்றேன்? கரிநாள் நான் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். என்ன விட்டுடுங்க. ஓய் சாஸ்திரி, வழிக்கு வரீரா இல்ல வண்டியை சீஸ் பண்ணலாம்? ஏன் யோசிக்கிறேன்? நான் 7 மணிக்கே வந்து கல்யாணத்தை நடத்தி வச்சுடுறேன். ஒரு மோன்னா எனக்கு என்னமோ இவர் பஞ்சாங்கம் பாக்குற சாஸ்திரியா தெரியல. நினைச்சு நேரத்தையும் காலத்தையும் மாத்திக்கிறாரு. சாஸ்திரி, இன்னைக்கு ராத்திரி சரியா 7 மணிக்கு சீதா கல்யாண மண்டபத்துக்கு வரணும். என்ன மணி 5 இருக்குது. ஒன்னையும் காணும், மாப்பிள்ளையும் காணும், பாண்டரங்கத்தையும் காணும். அவர் என்ன ஆனார்? ஜோசப் கண்ணா என்ன வள்ளம் வந்துட்டாளன்னு போய் பாரு. போயேன். இது சார் இப்படி லேட் பண்ணிட்டு எத்தனை பேருக்கு இலை போடுறது? ஒரு 1500 பேருக்கு இலை போடும். ஐட்டங்க இல்ல, ஒரு டேங்கர் போட்டுறேன், போற்றும். ஒரு மலபார் அவியல் போட்டுறேன், போற்றும். ஒரு பட்படார் பாயசம் போட்டுறேன். போற்றும். இப்ப என்ன விட்டுரும்? இதானே அந்த தேங்காய்களை திரியண்டா. ஹலோ மாதவியா? ஆமா, நான் தான் பேசுறேன். சுமதி எப்படி இருக்கா கௌதம்? மாதவி, உங்க பண்பாடும் உறுதியும் ஒரு விஸ்கி பாட்டில பன்னீர் பாட்டிலா மாத்திடுச்சு. ஏ சுமதி, நாம வச்ச சத்திய சோதனையில ஜெயிச்சுட்டான்னு கேக்குறப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எங்க பக்கத்துல இருக்காளா? கொஞ்சம் பேச சொல்லுங்களேன். நிச்சயம், இதோ பேச சொல்றேன். உங்க அக்கா பேசுறேன். அக்கா, சுமதி, நீ நினைச்ச பாதையிலேயே நான் நடக்க ஆரம்பிச்சிட்டேன் அக்கா. இதை கேட்கும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ கௌதமனோட நல்லா வாழணும். சுமதி, இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம். இன்னைக்கு ராத்திரி சீதா கல்யாண மண்டபத்துல எனக்கும் ப்ரொஃபசர் ஸ்ரீதருக்கும் கல்யாணம். உன் மாதிரி உறுதியான பெண்களுக்குள்ள எல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கிற நெருப்பு மாதிரி ஒரு சக்தி ஏன் மாதிரி குடிகளுக்கெல்லாம் வழிகாட்டும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் கல்யாணத்துக்கு கட்டாயமா வரேன்க்கா. தேங்க்யூ, தேங்க்யூ. பாண்டரங்கம், துப்பாக்கி பேசிஷன் கையில் இருக்கு. ஏதாவது தகராறு நடந்துச்சு, இனிமே தட்டெல்லாம் கிடையாது, வேட்டுதான். புரிஞ்சுதா? புரிஞ்சுது, புரிஞ்சுது. நீ போய் உட்காரு. பாண்டு, யாரையா மாப்பிள்ளைங்கிற? இப்ப யார் கையில துப்பாக்கி வச்சிருந்தாலும் அவங்க எல்லாம் எனக்கு மாப்பிள்ளையாத்தான் தெரியுது. நமச்சு 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 இந்த கல்யாண பந்தல பலூனும் சைக்கிள் டிப்பு வெடிக்காம பாத்துக்க. ஏய்யா, அப்புறம் நிஜமா துப்பாக்கி வெடிச்சிருச்சுன்னு என் பொண்டாட்டி பெரிய ரகலையே உண்டு பண்ணிடுவா. அப்புறம் இங்க துப்பாக்கி வெடிச்சிடும். பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடுங்க. ஓ சாஸ்திரிகளே, நீரு ஒழுங்கா மந்திரத்தை சொல்லும். தாலி கட்ட வேண்டிய நேரத்துக்கு பொண்ணு தானா வரும். அது எப்படிங்கண்ணா? நீர் சொல்லி நான் கேட்கறதா? இங்க நீர் ஐயரா இல்ல நான் ஐயரா? நமசு. ஓய், மாப்பிள்ளை சொல்றதை கேட்டு நடையா. அது எப்படி நான் கேக்குறது? நான் எத்தனை கல்யாணத்தை பண்ணி வச்சவன். ஓய், மாப்பிள்ளை தோழ பின்னாடி துப்பாக்கி கைமா நின்றுட்டு இருக்கான். இன்னைக்கு சாதாரணமாவே மந்திரம் வராது, இப்ப சுத்தமா வராது. ஓய், மந்திரத்தை ஆரம்பிங்கானோ. மாதவி, துப்பாக்கி இப்ப யார் கையிலடி இருக்கு? இவங்க கையிலமா? என்னடி சத்தம்? ஐயோ ஐயோ, மேலம்மா மேலம்மா. யோ, கொஞ்சம் மெதுவா வாத்தீங்களா ஐயா? சுப்ரதஸ்தோ ஓம் மாங்கல்யம் தந்து மேன மம ஜீவன ஹேதுன கண்டே பத்மாமி சுபஜே த்வந்தே. கெட்டிமேளம், கெட்டிமேளம். யோ பாண்டரங்கம், என்னையாது அக்கிரமா? உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஊரறிஞ்ச ஒரு விபச்சாரிக்கு கல்யாணத்தை பண்ற? ஊரறிய இவ விபச்சாரி இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்காக நடக்கிற கல்யாணம் தாயா இது? ஊரே சொல்லுது, கோர்ட் நிரூபிச்சிருக்கு, விபச்சாரி இல்லைன்னு நீ சொன்னா எப்படி? நான் சொல்றேன். இவ விபச்சாரிகள் கோர்ட்ல பொய் சாட்சி சொன்ன நான் சொல்றேன். இவ ஒழுக்கம் கிட்ட இல்ல. இந்த சமூகத்துக்கு இவ விபச்சாரிகள் கேட்கறதுல இருக்கிற சந்தோஷம், அந்த விபச்சாரிங்கிற பட்டத்தை கொடுத்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிறது இல்ல. அவங்க யாருன்னு அடையாளம் காட்டுறதுக்காக நடக்கிற கல்யாணம் தான் இது. அடையாளம் காட்டுறேன். கௌரவத்துக்குரிய ஒரு ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட், மதிப்புக்குரிய மன்னார் சாமி,
ஊருக்கு உழைச்சதாக கருதப்பட்ட ஒரு எக்ஸ் சேர்மன். அவங்களோட இச்சைக்கு இவ இணங்கலங்கிறதுக்காக சதி செஞ்சாங்க, என்னையும் நம்ப வச்சாங்க. சட்டத்துக்கு முன்னால அவளை நிறுத்துறாங்க. உண்மையிலேயே இவ விபச்சாரியா இருந்திருந்தா மெர்சி ஹோம்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்க மாட்டா. அவங்களே வச்சு உங்களையும் கூட்டி இந்த சமூகத்துக்கு முன்னாடி நான் தாலி கட்ட கழுத்து நீட்டி இருக்க மாட்டான். அங்க அவ கண்ணகியானா கற்பு கனலானா அந்த கனலுக்கு நான் தலைவணுகினேன், தாலி கட்டினேன். அந்த தாலியை வாங்கிக்கிட்டவன் இப்ப சொல்றேன், என்னுடைய கற்பை என்னுடைய கணவர் மதிச்சதுக்கு பிறகு இந்த சமூகம் எனக்கு சாதாரணம். அந்த சாதாரண சமூகத்தையே நான் கேட்கிறேன், உங்களில் ஒருத்தியா நின்னு கேட்கிறேன். ஒரு பெண் ஒருவனுக்கு தாயா இருக்கும் போது வணங்கப்படுறா, தாரமா இருக்கும் போது மதிக்கப்படுறா, தங்கையா இருக்கும் போது நேசிக்கப்படுறா, மகளா இருக்கும் போதோ பாதுகாக்கப்படுறா. அதே பெண் இன்னொருத்தரோட மகளா இருக்கும் போது இச்சைக்கு இணங்குறியான்னு கேட்கப்படுறா. இணங்கினா விபச்சாரி ஆக்கப்படுறா, இணங்கலன்னா பிலமாதுங்கிற முத்திரை குத்தப்படுறா. இவங்களாலே நான் முத்திரை குத்தப்பட்டேன். இப்ப இவங்களே கேளுங்க, நான் விபச்சாரி தானான்னு. மாதவி நல்ல பொண்ணுதான். நாங்க தான் சதி பண்ணி அவளை விபச்சாரின்னு உங்களை எல்லாம் நம்ப வச்சோம். மன்னிச்சிடுங்க. சாட்சியம் ஒரு அகல் விளக்கு, கற்பு நெறி ஒரு காட்டுத்தீ. தீ பரவ அகல் மயங்க அனாதை பெண்களுக்கு விபச்சார முத்திரை. இதை நீடிக்க விடமாட்டேன்னு வந்தா சாதிச்சுட்டான். நான் தான் இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு போன் பண்ணேன், சட்டத்தை மதிக்கணுங்கிறதுக்காக. இது ரெண்டுமே வெத்து துப்பாக்கிதான். வெத்து துப்பாக்கியா? அன்னைக்கு ஒரு டம்ளர் பாலை வச்சு நம்மளை ஏமாத்திட்ட, இன்னைக்கு வெத்து துப்பாக்கி வச்சு நம்மளை இந்த அரட்டை அரட்டிட்டாளே. நான் இப்போ ஜெயிலுக்கு போறது பண்பு கட்டவங்கிற பேர்ல இல்ல, ஹோம்ல இருந்து தப்பிச்சு வந்ததுக்கா. அதை இந்த சமூகம் உணர்ந்தா சரி. இன்ஸ்பெக்டர், இவளுக்கு உடந்தையா இருந்த குற்றத்துக்காக நானும் வர்றேன். மாதவி போன்ல சொன்ன விவரத்தை வச்சு மிஸ்டர் பாண்டரங்கம், நமச்சிவாய், மன்னாசாமி, உங்க 3 பேரை கைது செய்கிறேன். 106, 204. அவங்க 3 பேரை ஜீப்ல ஏத்துங்க. மார்குட்டி, எப்ப நம்ம ஹனிமூன்? வந்ததுக்கு அப்புறம்